பசியும் பிணையும் பகையும் இல்லாத நாடுதான் சிறந்த நாடாக பாராட்டப்படும் சொல்லி இருக்கிறது. வள்ளுவர் வாக்குக்கு இலக்கணமா இன்றைய நிகழ்ச்சி அமைஞ்சிருக்கு. 2022ஆம் ஆண்டு செப்டம்பர் 15ஆம் நாள் பேரறிஞர் அண்ணாவுடைய பிறந்த நாள்ல மதுரை மாவட்டத்தில் முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தை தொடங்கி வச்சேன். இந்த திட்டத்தோட அட்டகாசமான சக்சஸ் மற்றும் இது கொடுக்கக்கூடிய அபாரமான ரிசல்ட் பார்த்து இனி நகர் பகுதிகளில் செயல்படுகிற 2429 அரசு உதவி வரக்கூடிய பள்ளிகளுக்கும் விரிவாக்கம் செய்யறோம். இதனால கூடுதலா 3,06,000 குழந்தைகள் பயன்பெற போறாங்க. இனி தமிழ்நாட்டில் செயல்படுகிற 37,416 அரசு மற்றும் அரசு உதவி வரும் தொடக்க பள்ளிகள்ல படிக்கக்கூடிய 20,59,000 மாணவர்கள் டெய்லி காலையில சூடா சுவையா சத்தா சாப்பிட்டு கிளாஸ் ரூமுக்குள்ள தெம்பா நுழைய போறாங்க. ஆண்டொன்றுக்கு 600 கோடி ரூபாய் மதிப்புல இந்த திட்டம் செயல்படுத்தப்படுது. ஆனா இது செலவுன்னு நான் சொல்ல மாட்டேன். இது ஒரு சூப்பரான சோசியல் இன்வெஸ்ட்மெண்ட். இது எதிர்காலத்துல நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பல மடங்கு லாபத்தை தமிழ் சமுதாயத்துக்கு தரப்போற முதலீடு இது. இன்னும் கொஞ்சம் இருமப்போடு சொல்லணும்னா இனிமேல் பள்ளிக்கு வரக்கூடிய குழந்தைங்க பசி காரணமா வாடின முகத்தோடும் சோர்வோடும் இருக்க மாட்டாங்க. புன்னகையும் நம்பிக்கையும் ஆர்வமும் சுறுசுறுப்பும் நிரம்பின முகங்களைத்தான் இனி பார்க்க போறோம். மாணவர்களுக்கு நான் சொல்றது ஒன்னே ஒண்ணுதான், நல்லா சாப்பிடுங்க, நல்லா படிங்க, நல்லா விளையாடுங்க, உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும். எங்களால் முடிஞ்ச எல்லாத்தையும் உங்களுக்காக செஞ்சு தருவோம். எங்களுக்கு நீங்க தான் எல்லாம், எப்பவுமே உங்களுக்காகத்தான் நாங்கள் இருக்கிறோம், இருப்போம். குழந்தைகளுக்கு ஆல் த பெஸ்ட்.